our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்தார், நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து புதிய மாதத்தை காண உதவியிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தின் வாக்குதத்தம், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வசனம் கூறுவது போல உங்கள் வெளிச்சம் விடியற்காலத்தை போல தோன்றும். ஆம், உங்களுக்கு நியாயம் செய்யப்படுவதற்காக காத்திருக்கலாம். கடைபிடித்த நீதிக்கும் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்ததற்கும் பாடனுபவித்ததற்கும் உரிய பலன் கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனாலும் இன்றைய வாக்குதத்தம் கூறுகிறது போல உங்களுக்கு சுக வாழ்வு துளிர்க்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் அழுது புலம்பி காத்திருந்த விடுதலையை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். பொதுவாக இராணுவமோ அல்லது காவல்துறையோ ஒரு குழுவினராக செல்லும் போது பின்னே வருகிறவர் முன் செல்கிறவரை பார்த்து, நீ தொடர்ந்து முன்னேறி செல், பின்னாக வருகிறவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்பார். ஒருவர் பின்னாக திரும்பி பார்த்து கொண்டே இருப்பாரானால் முன்னேறி செல்ல முடியாது. அதை பற்றி மட்டுமே அவருக்கு கவலையா இருக்கும். இன்றைக்கு நீங்களும் முன்னே செல்ல முடியாதபடி உங்கள் பின்னால் இருந்து அநேக காரியங்கள் உங்களை தாக்கலாம். இன்று பல விஷயங்கள் உங்களை பின்னால் இருந்து தாக்கலாம். உங்கள் பள்ளியிலோ அல்லது பணியிடத்திலோ அல்லது நண்பர்களோ அல்லது ஜனங்களுடைய துரோகமோ உங்களுக்கு பின்னாக பேசி உங்களை துன்புறுத்தலாம். மேலும் பற்றாக்குறைகளின் நிமித்தம் முன்னேறி செல்ல முடியாமல் தவிக்கலாம். சோதனைகள் உங்களை தவறான காரியங்களில் அடிமையாக்கி உங்களை முன்னேறி செல்ல முடியாமல் செய்யலாம். இது உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் இந்த காரியங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்பதை உணர்வீர்கள். அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். வேறெந்த காரியத்தையும் நீங்கள் பார்க்காதபடிக்கு தமது மகிமையினால் உங்களை மூடிக்கொள்வார். தேவ மகிமை உங்களை பின்தொடர்ந்து வரும், உங்களை பாதுகாக்கும். இந்த மகிமை உங்களை தொந்தரவு செய்யாமல், உங்களை திசை திருப்பாமல் உங்களை பாதுகாக்கும். உங்களை பின்னாக எடுக்கும் எந்த விஷயங்களை குறித்தும் கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வீர்கள். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தேவனுக்கு நன்றி சொல்வீர்கள். அவருடைய மகிமை உங்களை பின்னால் காக்கும். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. எந்த ஒரு பயங்கரவாதத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தேவன் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து பாதுகாப்பார். அவரது பிரசன்னத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாக சென்றபோது அவர்கள் கடந்து சென்ற எல்லா தேசத்தின் ஜனங்களையும் அவர்கள் ஜெயிக்கும்படி தேவன் உதவி செய்தார். இதை குறித்து கேள்விப்பட்ட மோவாபிய ராஜாவாகிய பாலாக் பயமடைந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட நினைத்தான். அதற்காக இஸ்ரவேலரை சபிப்பதற்காக அவன் பீலேயாமை அழைத்தான். பீலேயாம் சென்று பல இடங்களில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பல முறை முயற்சி செய்தான்.
ஆனால் என்ன நடந்தது? அவன் இஸ்ரவேலரை சபிக்கும்படி தன் வாயை திறந்தபோது அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்ற வார்த்தைகளை கூறும்படி தேவன் அவற்றை அவன் வாயில் போட்டார். காரியங்கள் எப்படி மாறுதலாய் முடிந்தன! ஆம், சாபத்தின் வார்த்தைகளை பேசும்படி அவன் எண்ணினான். ஆனால் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வெளிவந்தன. தங்களுக்கு பின்னாக நடந்தவற்றை இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அறிந்திருக்கவில்லை. தேவனே அவர்களை பின்னால் காப்பவராக இருந்தார். அதே வண்ணமாக உங்களுக்கு விரோதமாக சதி ஆலோசனை செய்வதற்கு, எதிராக எழும்புவதற்கு, உங்களை சபிப்பதற்கு ஜனங்கள் முயற்சி செய்யலாம். உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்து உங்களை அழிக்க முயற்சிக்கலாம். ஜனங்களை திரட்டி உங்கள் பெயரை கெடுப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ எனக்கு பிரியமான பிள்ளை, நீ பாக்கியவான் என்று கூறுகிறார். நீங்களும் அறியாவண்ணம் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடியினால் உங்களை சபிக்கும்படி யாரும் வாயை திறக்க இயலாது. உங்களுக்கு விரோதமாக திறக்கப்படும் எல்லா வாயையும் அவர் மூடி அனைவரும் உங்களை ஆசிர்வதிக்கும்படி செய்வார். ஆகவே உங்களுக்கு விரோதமாக யார் நின்றாலும் பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை பின்னாலே காக்கிறவரானபடியினால் அவரை விசுவாசியுங்கள். அவரது மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டு உங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தை மட்டுமல்ல, உங்கள் உடைமைகளை மட்டுமல்ல, உங்கள் பெயரையும் காக்கும். ஆண்டவர் உங்களை காக்கும்படி பின்னாக பெரியவராக நிற்கிறதை அறிந்து தைரியமாயிருங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய மகிமை என்னை பின்னாலே காக்கும். ஜனங்கள் எனக்கு விரோதமாக கூறும் காரியங்கள் என்னை சேதப்படுத்தாது என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என்னை பாக்கியவானாய் வைத்திருக்கிறபடியினால் எனக்கு விரோதமாக ஜனங்கள் பேசும் தீங்கான வார்த்தைகளும் ஆசீர்வாதமாக மாறும் என்று கொடுத்த நிச்சயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை உமக்கு பிரியமான பிள்ளையாக நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமையாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் என் மேலும், என் வீட்டார் மேலும், சந்ததி மேலும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நான் அனுபவித்த பாடுகளையும் ஆசீர்வாதமும் நியாயமும் என் வாழ்வில் விளங்கும்படி காத்திருந்ததையும் அறிந்திருக்கிற நீர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையால் ஆறுதல் அடைகிறேன். இன்றைக்கு என்னை சந்தித்தருளும். என் வாழ்வில் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல உதிக்கட்டும். உம்முடைய நியாயமும் விடுதலையும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கட்டும். நான் சுகவாழ்வை அனுபவிக்கவும் உம்முடைய சமாதானத்தை அனுபவித்து மகிழ கிருபை செய்யவும் வேண்டும் என ஜெபிக்கிறேன். உமது மகத்துவத்தை காண என்னை பலப்படுத்தி தகுதிப்படுத்தும். என் வாழ்க்கையில் இனி எந்த துரோகத்தையும் பற்றாக்குறைகளையும் காணாதபடி காத்தருளும். தவறான பழக்க வழக்கங்களை பின்பற்றாத படிக்கும், என் நேரத்தை வீணடிக்காத படிக்கும் காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.